வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று, கரெக்டு. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர், கரெக்டு. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க, இது ராங்கு. தேர்டுன்னு இது வந்து ராங்கு. ஏன் அப்படின்னாக்கா 10 பாட்டுங்கிறது வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று, 10 பாட்டுங்கிறது வந்து சேர மன்னர்களை பற்றி பாடக்கூடியது. நெக்ஸ்ட்டு, புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்த கூற்றும் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி. நெக்ஸ்ட்டு, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி ராம அவதாரம். கம்பர் வந்து எந்த நூல் எழுதியிருப்பாருன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா கம்பராமாயணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. ராமாயணம் அப்படிங்கிறது வந்து வடமொழியில் வால்மீகி எழுதிய நூலை வந்து தழுவி கம்பரால் வந்து கம்பராமாயணம் தமிழில் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு, கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? இந்த அம்பி அப்படிங்கிறது வந்து படகு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குகன். நெக்ஸ்ட்டு, மையோ மரகதமோ மறிக்கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பர்.